இன்னையோட நம்ம கிளாஸில் எக்ஸசைஸ் 34 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி கிராம்லாக்ஸ் பார்த்துட்டோம். அதை வச்சு வர பேராகிராஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். தி இன்வாய்ஸஸ் அண்ட் bills of lading for the valances and laces are ready for dispatch and the cases themselves are to leave by the Swiss valley. இங்கே மாரி அப்பாஸ்ட்ரோஃபி கமா போட்டிருப்பாங்கப்பா. அதை நீங்கள் ஸ்ட்ரோக்லலாம் போட வேணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அதை பார்த்து ஏதாவது ஸ்ட்ரோக்குன்னு நினச்சி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கஷ்டப்படுவீங்க. அதனால் அதில் கமா அப்பாஸ்ட்ரோஃபிலாம் யூஸ் பண்ணுவோன்னா புல் ஸ்டாஃப் கொஷின் மார்க் ஆச்சரிய மார்க் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். செயிலிங் ஆன் Wednesday the advisors should be with our customers downward are customers by the 10th of March and they will do all they can to make a success of the deal. They know the business thoroughly and you may safely leave it to them. It is scarcely necessary to emphasize F யூஸ் சவுண்டு படி எஃப் வரதுனால எஃப் தான் யூஸ் பண்ணணும், பிஹெச் யூஸ் பண்ணக்கூடாது. எம்ஃபசைஸ் நம்ம வந்து சவுண்டுக்கு தான் ஸ்ட்ரோக் போடுறோம். வாட் தே themselves SS circle gramlax know already full stop. ஓகேங்களா, இப்போ இதிலே பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராம்லாக்ஸ் இருக்குன்னு. தி அண்டு ஆஃப் 1 2 3 ஃபார் தி 4 5 6. இப்போ மொத்தமாக இதில் இருக்கிறதே 3 6 12 வேர்ட்ஸ் தான். அதில் 6 வேர்ட்ஸ் உங்களுக்கு கிராம்லாக்ஸ். அப்படின்னா கிராம்லாக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ஆர் கிராம்லாக்ஸ், ஃபார் கிராம்லாக்ஸ், அண்டு தி தெம்செல்ஃப் கிராம்லாக்ஸ், ஆர் டூ பை கிராம்லாக்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக கிராம்லாக்ஸ் ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதான் சொல்கிறேன், ஒரு ஸ்பீடே நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் 30 to 35% கிராம்லாக்ஸ் இருக்கும். அதனால் கிராம்லாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டைம் இந்த ஓன்னு எழுதி பார்த்துட்டா ஓனுன்னா ஞாபகம் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இருக்காது. இந்த ஓனுன்றதை அட்லீஸ்ட் ஒரு 5 லைன்ஸ் அது 25 to 30 டைம்ஸ் ஒன்று போட்டு பார்க்கணும். அந்த போட்டு பார்த்ததை வேறு ஒருத்தவங்க உங்களுக்கு டிக்டேட் பண்ணணும். இந்த கிராம்லாக்ஸை ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னா இப்போ டக்குன்னு ஒருத்தவங்க தெம் செல்ஃப்னு உங்களுக்கு டிக்டேட் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கான ஸ்ட்ரோக்கை போடணும். அப்புறம் இயர்னு டிக்டேட் கொடுக்கணும். அது மாதிரி டிக்டேஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அதை கரெக்டாக மாற்றணும். ஸ்ட்ரோக்கு போடுறது கூட ஈஸி தான், அதை மறுபடியும் என்ன வேர்டாக மாற்றுறது தான் கஷ்டம். அதை மாற்றி பார்த்து அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லா வரும்ப்பா, ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு 1 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக வராது. இதை 3 டைம்ஸ் எழுதிட்டு மறுபடியும் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வைக்கணும்.
டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டிக்டேட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும், உங்கள் மனசில் நல்லா பதியும். ஓகேங்களா? யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் தேவைன்னா காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.